அவருடைய வார்த்தையை கவனிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலேயும் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து நம்முடைய போதகர் 1 கொரிந்தியர் நிருபத்திலிருந்து அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம சபை ஆரம்பத்திலிருந்தே ரோமர் நிருபத்திற்கு அப்புறம் நம்ம உன்னத பாட்டுக்கு அப்புறம் திரும்பி 1 கொரிந்தியர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த வேதப்பாட வகுப்புலையுமே எபிரேயர் நிருபத்திலிருந்து ஒரு தனி பகுதியாக எடுக்கும்படியாக போதகர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாய் ஆண்டவரும் கிருபைகளையும் எடுக்க ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த எபிரேயர் நிருபத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக சில அடிப்படையான சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது என்ன அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதில் இந்த நிருபம் அப்படின்றதற்கான காரியம் என்ன? நிருபம் என்றால் என்ன சொல்லுங்கள். இது வேதப்பாட வகுப்பாக இருக்கிறபடியினால் நிருபம் என்றால் என்ன? கடிதம். சரியான பதில் தான் அது. ஓகே, ஒரு கடிதம். ஒரு நபருக்கு எழுதுகிற ஒரு கடிதம். அதை தான் நிருபம் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் நிருபம், ரோமர் நிருபம், இப்படி எல்லா காரியங்களுமே நிருபங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுடைய ஒரு முக்காவாசி பகுதி நிருபங்களாக மட்டுமே இருக்கிறது. முதல் 4 சுவிசேஷங்கள் தவிர்த்து மற்ற எல்லாமே நிருபங்கள் தான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் தவிர்த்து மற்ற எல்லாமே ஒரு நிருபமாகவே இருக்கிறது. இந்த நிருபங்கள் அனைத்தும் இந்த நிருபங்கள் இத்தனை இருந்தாலுமே இதில் முக்கியமாக 11 நிருபங்களை ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் தான் நம்முடைய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் 11 நிருபங்களை வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 11 நிருபங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பாலின் எபிஸ்டல் என்று சொல்லுவார்கள். பவுலுடைய நிருபங்கள் என்று சொல்லி இதை குறிப்பிடுகிறார்கள். இந்த பவுலுடைய நிருபங்கள் இது போக மற்ற இருக்கக்கூடிய சில நிருபங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கும்போது யூதா, யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இந்த புத்தகங்கள், இந்த 7 புத்தகங்களும் பொதுவான நிருபங்களாகவும் பவுலுடைய நிருபங்கள் என்று சொல்லி இந்த 11 நிருபங்கள் என்னென்னு பார்க்கும்போது ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், பிலிப்பியர், கலாத்தியர், எபேசியர், கொலோசையர், அப்புறம் எபிரேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். இதை கொஞ்சம் நான் ஆர்டர் மாற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பவுல் எழுதிய எல்லா நிருபங்களுமே சபைக்காக எழுதப்பட்ட நிருபங்கள் கிடையாது. இதில் 8 நிருபங்கள் சபைக்காக எழுதப்பட்டது, 3 நிருபங்கள் தனிப்பட்ட நபர்களுக்காக எழுதப்பட்டது. அதில் பார்க்கும்போது தனிப்பட்ட நபர்களுக்காக எழுதப்பட்ட நிருபங்கள் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் ஆகிய இந்த 3 புத்தகங்கள், 3 அல்லது 4 கூட வச்சுக்கலாம். ஏன்னா 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயுன்னு இருக்கிறதுனால இந்த 4 நிருபங்களும் அல்லது இந்த 4 கடிதங்களும் நபர்களுக்காக, தனிப்பட்ட நபர்களுக்காக எழுதப்பட்ட காரியங்களாக இருக்குது. தீமோத்தேயு தன்னுடைய ஊழியத்தில் இன்னும் எப்படி உற்சாகத்தோடு செய்கிறது, தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை அவர் இன்னும் ஊழியத்தில் உற்சாகமாக செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு தீமோத்தேயுக்காக மட்டும் கிடையாது. இந்த நிருபங்கள் எல்லாமே பார்க்கும்போது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிறிஸ்துவுடைய இறப்புக்கு பின்பாக எழுதப்பட்ட இந்த எல்லா நிருபங்களும் அக்காலத்தில் சபைகளுக்காகவும் சில நபர்களுக்காக குறிப்பிடப்பட்டு எழுதியிருந்தாலும் இப்பொழுது இருக்கிற நமக்கு இந்த நிருபங்கள் இது அவங்களுக்கு தானே, இது எபிரேயருக்கு எழுதினது, இது ரோமருக்கு எழுதினது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சபைகளுக்கு இந்த வார்த்தைகள் தேவையானவைகளாக இருக்கிறது. வேதமே ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, அது என்றைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தோட இது முடிஞ்சிருச்சு, இல்லை இந்த காலகட்டத்தோட இது கடந்து போயிடுச்சு அப்படின்றது கிடையாமல் வேதத்தில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் ஜீவனுள்ளவைகளாய் பேசுகிற வார்த்தைகளாக இருக்குது. இதில் இந்த 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு இளம் போதகர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நீயே எல்லாவற்றிலும் உன்னை மாதிரியாக காண்பி என்று சொல்லிலாம் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த தீத்து அதுவுமே அப்படி தான் எழுதுகிறாரு. பிலமோன் இன்னொரு நபருக்கான ஒரு சிபாரிசு கடிதமாக பவுல் எழுதுகிறார். மற்ற எல்லா நிருபங்களும் ரோமர்,
கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், பிலிப்பியர், கலாத்தியர், எபேசியர், கொலோசியர், அப்புறம் இந்த எபிரேயர், இந்த 8 புத்தகங்களும் இந்த 8 கடிதங்களும் சபைகளுக்காக தொகுக்கப்பட்டு இது இந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்காக எழுதப்படுகிறதாக பவுல் குறிப்பிட்டு எழுதுகிறார். இப்படியாக பவுலுடைய, அதாவது வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள் 2ஆக பிரிக்கப்படுது. அந்த பிரிக்கப்பட்டதில் பவுலுடைய நிருபங்களும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அவர் சபைக்காக எழுதினது, மற்ற 3மே சில தனிப்பட்ட நபர்களுக்காக எழுதின காரியங்களை பார்க்கிறோம். இந்த பவுல் புதிய ஏற்பாட்டிற்காக அவர் ஆற்றிய தொண்டு எண்ணி முடியாததாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முக்காவாசி புஸ்தகத்தை யார் தான் எழுதியிருக்கிறா? இது பவுல் தான் எழுதியிருக்கிறார். 11 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய பங்கு, இதை யாருமே மாற்றி சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பெரிய ஒரு பங்கை ஆற்றியிருக்கிறார். அதை சபைகளுக்காக எழுதியிருந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவர் அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள், அவர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது சபை பக்தி விருத்திக்காக அந்த தனிப்பட்ட நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரை எப்படி உற்சாகத்தோடு பின்பற்ற முடியும், இன்னும் ஆண்டவருக்கு எப்படி உண்மையாக இருக்கலாம், எப்படி அநேக காரியங்களில் கண்டிக்க வேண்டிய காரியத்தில் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறாரு. அதே பாராட்ட வேண்டிய விஷயம் வரும்போது ரொம்ப அதீதமாக பாராட்டுறாரு. அவர்கள் தான் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் பின்பற்றுறாங்க அப்படின்ன உடனே ரொம்ப பாசத்தோடு அவங்களை பவுல் சொல்கிறதெல்லாம் நம்மளால் வேதத்தில் பார்க்க முடியும். இப்படி நிருபங்கள் எழுதப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். யாருக்காக எப்படி எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலைகள்லாம் தெரியும். இப்போ இந்த நிருபங்களுடைய காரியங்களை இப்படி பார்த்தாச்சு. இந்த நிருபங்களை நாம் இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஏன் நிருபங்கள் எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நிருபங்கள் ஏன் எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்ம இப்போது ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் நம்ம ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கு நம்ம டெக்னாலஜி இந்த நவீன காலத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஈஸியாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் முதல் நூற்றாண்டிலிருந்து அப்படி எந்த ஒரு காரியமே கிடையாது. இதற்கு எந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் கூட கிடையாது. ஒரு மாதிரி கூட இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது கூட ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் நிருபங்கள் மிகவும் முக்கியமான ஒரு பங்காக இருந்துச்சு. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஒரு செய்தியை சொல்லணும், அது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் சரி, துக்கமான செய்தியாக இருந்தாலும் சரி, அறிவுரையாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தியாக இருந்தாலுமே, அது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, குடும்ப சம்பந்தமாய் எந்த காரியங்களாக இருந்தாலுமே நிருபத்தின் மூலமாக தான் அவங்க தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சபைக்கும், அந்த காலத்தில் இருந்த சபைகளுக்கு நிருபங்கள் மிகவும் முக்கியமான காரியங்களாக மாற்றிடவா? இல்லை, நான் ஷேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதில் இருக்கட்டும், சாரி. அப்போது இந்த நிருபங்கள் இப்படியாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்படி நிருபங்கள் எழுதப்படும் போது நிருபங்கள் பொதுவாக கடிதங்கள், இந்த கடிதங்கள் எப்படி ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம இந்த நிருபங்களை வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த முதல் நூற்றாண்டுலேருந்தே இந்த நிருபங்கள், இதுக்கு முன்பாகவும் நிருபங்கள் எழுதப்பட்டு இது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது தான். ஆனால் முதல் நூற்றாண்டுலேருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த கடிதங்களை எப்படி ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, இல்லை செய்திகள் எப்படி பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கடிதங்களுக்கு முன்பாக வாய்மொழியாய், இப்போ நான் ஒரு காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வேலைக்காரர்களில் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த செய்தியை அவங்ககிட்ட சொல்லி, நீ இந்த செய்தியை போய் இவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிற காரியம். அதை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, லாசரு மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது மார்த்தாள் மரியாள் ஆண்டவர்கிட்ட செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க கடிதமாக கொடுக்கல, ஒரு நபர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமான புருஷனாகிய லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான், அவனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்தோட கம்யூனிகேஷனை பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமை தான். ஏன்னா ஒரு செய்தியை ஒரு நபர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை கடிதத்தை கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அவர் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு கால இடைவேளை, அவர் அதை கொடுத்த பிறகு இவர் அந்த இடத்துலேருந்து திரும்பி வரணும், அதுக்கு ஒரு கால இடைவேளை. இல்லை செய்தியை உடனே கொடுத்தாங்கன்னா சரி, இல்லை அவருடைய வேலைக்காரங்க கொடுத்து அனுப்பிச்சா, இப்படி பார்க்கும்போது ரொம்ப கால இடைவேளைகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஆண்டவர் இந்த லாசருவை பற்றி செய்தி வரும்போது அவன் எத்தனை நாள் கழித்து வந்தானோ அது நம்மளுக்கும் தெரியல. அது அவங்க திரும்பி ஆண்டவர் போகிறதுக்கு அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி கடிதங்கள் இப்படியாக பரிமாறப்படுது, இல்லை செய்திகள் பரிமாறப்படுது. கடிதங்களை பொறுத்த வரைக்கும்
எப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம ஒரு வகையாக பார்க்கும்போது ராஜாக்கள் எப்படி கடிதங்களை ஒரு ராஜ்யத்திலிருந்து மற்ற ராஜ்யத்திற்கோ இல்லை எப்படி அவங்களுடைய கடிதங்கள் பரிமாறப்பட்டதுன்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு எப்படி போஸ்டல் நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதோ அதே மாதிரி ராஜ்யத்திற்குன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது நான் வந்து இங்கேருந்து போரூருக்கு ஒரு செய்தியை நான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கேருந்து என்கிட்ட நான் கொடுக்குற லெட்டரை வாங்கிட்டு விருகம்பாக்கத்துக்கு போவான். விருகம்பாக்கத்தில் ஒரு ஸ்டேஷன், அங்கே ஒருத்தன் இருப்பான். இவன் செய்தியை வாங்கிட்டு இங்கேருந்து போகும்போதே அவன் சொல்லுவான், அங்கே தூரத்துலேருந்து வரும்போதே கத்திக்கிட்டே வருவான், ராஜா செய்தியை கொடுத்துருக்கிறாரு, இது அவசரமான செய்தி அப்படின்னு சொல்லும்போது அவன் அங்கே ரெடியாக இருப்பான். எப்படி ஒரு ரிலே ரேஸில் கையில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அவங்க போவாங்களோ அதே மாதிரி இவங்க ரெடியாக இருந்து அடுத்து அது விருகம்பாக்கத்துலேருந்து வலசரவாக்கம் அப்படி போய் அப்படியாக செய்திகள் பரிமாறப்படும். இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டர் டிஸ்டன்ஸாக சொல்கிறேன், ஆனால் அவன் இழைத்து போகிற அளவுக்கு அவன் ஓடி போகணும். அந்த அளவுக்கு தான், அதை தாண்டி தான் ஒரு ஸ்டேஷன் அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. இப்படியாக செய்திகள் ராஜாக்கள் பரிமாறினாங்க. அதே செல்வந்தர்கள் எப்படி பரிமாறினாங்கன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வேலைக்காரன் தான். அந்த வேலைக்காரன் தான் எங்கே செய்தியை கொண்டு போனாலும் அவன் அந்த காரியத்தை அவன் கையில் வாங்கிட்டு அவன் கொண்டு போகணும். அவன் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை எத்தனை மாதங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவன் ஒருத்தன் தான் போய் ஆகணும். போய் அந்த செய்தியை அவன் அந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். இப்படிப்பட்ட இந்த ஒரு காரியம் சரி. இப்போது சபைக்குன்னு வரும்போது, இப்போது சபை எப்படி தங்களுடைய கடிதங்களை தங்களுடைய நிருபங்களை எப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது, சபைக்கு பணமும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பயங்கரமான ஒரு கொடிய காலத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் சபைக்கு விரோதமாக இருந்துச்சு, சபை மக்களுக்கு விரோதமாக இருந்துச்சு. இவர்கள் கிறிஸ்தவர்களாக யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இவங்க மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே இவங்களுடைய சொத்துக்களை இவர்கள் பொது உடைமையாக மாற்றிடுவாங்க. அவங்க அதுக்கு மேலே அவங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்களை அவங்க அனுபவிக்க முடியாது. அதை அரசாங்கம் எடுத்துரும். ஏன்னா அவங்க யூத மார்க்கத்தை மறுதளிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரியத்தில். இல்லை அந்த காலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுனால இவர்கள் வந்து அநேக நேரத்தில் ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு ஓடி தான் வந்திருக்கிறாங்க. அவங்க கை செலவுக்கும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சபை தான் அநேக இடத்துல தன் கீழே இருந்த விசுவாசிகளை பராமரித்து கொண்டு வந்ததெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ ராஜாக்கள் கொண்டு போன மாதிரியும் கொடுத்து விடுறதுக்கு காசு வேணும், பணம் வேணும். அது பொதுவாக இருந்தாலும் பணம் வேணும். ஆனால் பணமும் இப்போ சபைக்கிட்ட கிடையாது. இப்படி இருக்கும்போது சபை எப்படி பரிமாறினது தன்னுடைய செய்திகளை இல்லை கடிதங்களைன்னு பார்க்கும்போது, தானாக சில பேர் முன் வந்து நான் இந்த கடிதத்தை கொண்டு போய் இந்த சபைக்கு கொடுக்குறேன், இல்லை நான் இந்த நிருபத்தை இவங்களுக்கு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் தானாக முன் வந்து சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்கிறவங்கள பவுல் அநேக நேரத்தில் தன்னுடைய கடிதத்தோடைய கடைசியில் இந்த செய்தி உங்கள் இடத்துல இவன் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிலாம் அவர் குறிப்பிட்டு சொல்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு வருகிற முறை ரொம்ப முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்தே இதான் வந்து வந்திருக்கிற காரியங்களாய் பார்க்குறோம். அதுக்கு முக்கியமாக ஒரு வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனம். இது வந்து ஒரு ஸ்டடின்றதுனால நிறையா சில இடத்துல வேத வசனங்கள் இருந்தாலும் சில நேரத்தில் அது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பொறுத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு நிச்சயத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிற ஒரு நபருடைய பாதங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குது. அவன் சமாதானத்தின் செய்தியை கொண்டு வரான், அவனுடைய பாதங்கள், அதாவது இந்த இடத்துல சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு, குட் நியூஸ். அதுதான் வந்து தமிழாக்கத்தில் அவங்க சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, குட் நியூஸ். அவன் ஒரு நற்செய்தியை கொண்டு வரான், ஒரு சமாதானத்தின் செய்தியை அவன் கொண்டு வருகிறபடினால் அவன் ஒரு நல்ல வேலைக்காரன், அவனை பார்க்கும்போது சந்தோஷம் இருக்குது. அதே ஒரு கெட்ட இந்த செய்தியை கொண்டு வருகிற நபர், நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 26 6வது வசனம். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். உன் செய்தியை நீயே கொண்டு போயிடலாம், அதை இன்னொருத்தங்கிட்ட ஒரு சோம்பேறியான மனுஷங்கிட்ட கொடுத்ததுனால என்ன நிலைமை, அதுக்கு நீ உன் காலை நீயே தரித்து போடலாம் என்று சொல்லி வார்த்தைகள் இருக்குது. அப்போது இந்த முறைமை, இந்த கடிதங்களை ஒரு நபர் ஒரு வேலைக்காரனிடத்தில் கொடுத்து அவன் கொண்டு போய் சேர்க்கிற இந்த காரியங்கள் அநேக ஆண்டுகளாக யுகங்களாக இருந்திருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக கடிதங்கள் எழுதப்பட்டு அந்த கடிதங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் சபைக்குள்ளாக பரிமாறப்பட்டு வந்திருக்கிறது. இப்போ இந்த கடிதங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சில பகுதிகள்,
ஒரு லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு இப்போ வந்து ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூல்லையும் சரி, இல்லை காலேஜ்லேயும் சரி, இல்லை நமக்கே வந்து ஒரு அரசாங்கத்திற்கு நம்ம ஒரு கடிதத்தை எழுதும்போது முதல்ல என்ன எழுதுவோம்? அனுப்புனர், அடுத்து பெறுநர், அடுத்து பொருள், என்ன எழுதுகிறோம் அப்படின்றத ஒரு லைனில், அதுக்கு கீழே என்ன காரியத்தை எழுதுகிறோமோ அதை ரொம்ப டீட்டெயிலாக எழுதிட்டு கடைசியில் நன்றி இப்படிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லெட்டர் ரைட்டிங்கில் போட்டு முடிச்சிருவோம். இந்த முறைமை வந்து அக்காலத்திலிருந்தே அது வந்து கடந்து வந்த காரியங்கள் தான். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதற்கு நம்ம எழுத வேண்டிய காரியங்களை நான் சொல்கிறேன், அதை எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. முதலாவது அதனுடைய ஆசிரியர் பெயர், ஆத்தர்ஷிப் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது முதலாவது ஆசிரியர். இரண்டாவது யாருக்காக எழுதுகிறார். மூன்றாவது வாழ்த்துக்கள். நான்காவது ஜெபம் அல்லது நன்றி செலுத்துதல். ஐந்தாவது பொருள். ஆறாவது ஆசீர்வாதம் அல்லது முடிவுரை. முதல்ல சொல்கிறேன். ஆசிரியர் யார், யாருக்காக எழுதப்பட்டது, வாழ்த்துக்கள், ஜெபம் மற்றும் நன்றி செலுத்துதல், ஐந்தாவது பொருள், ஆறாவது முடிவுரை அல்லது கடைசி இறுதி ஆசீர்வாதம். இந்த எல்லாமே ஒரு கடிதத்தில் நம்ம எல்லா நிறுவனங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலுமே இதை நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் இந்த லெட்டர் வந்து, இந்த கடிதம் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு சபைக்காக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருந்தாலும் இது இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதுலேருந்து வரும். இந்த ஆசிரியர் யார்? எப்பொழுதுமே எழுதப்பட்ட எல்லா நிருபங்களுமே, பவுல் எழுதியதாக இருந்தாலும் சரி, யோவான் எழுதியிருந்தாலும் சரி, அதை பேதுரு எழுதியிருந்தாலும், யூதா, யாக்கோபு, இவர்கள் எல்லாருமே அவர்களுடைய முதல் அந்த வசனத்திலேயே, முதல் அதிகாரத்திலேயே அவர்கள் நான் தான் இந்த ஆசிரியர் இதை எழுதுகிறார் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக ஒரு வார்த்தை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். இதற்கு எடுத்துக்கொள்ளலாம் எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பவுல் தன்னுடைய நிருபங்களில் எப்பயுமே இந்த ஒரு வார்த்தையை எழுதிடுவார். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனுடைய சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தனக்கு அப்போஸ்தலன் என்கிற அந்த அடைமொழியை, தனக்கு சபை கொடுத்த அந்த அடைமொழியை, ஏன்னா அப்போஸ்தலர் என்பவர் சபைகளை ஸ்தாபிக்கிறவர். அப்போஸ்தலோஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் அப்போஸ்தலர் அப்படின்ற வார்த்தை வருது. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இது மத்தேயு 28:19 சொல்லும்போது நீங்கள் புறப்பட்டு போய் என்கிற அந்த ஒரு வார்த்தை, புறப்பட்டு போய் அப்படின்றதுக்கான வார்த்தை தான் அப்போஸ்தலர். அப்போஸ்தல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கான காரியமே வந்து புறப்பட்டு போங்கள் அல்லது புறப்பட்டு சென்றவர்கள் அப்படின்ற அர்த்தத்திலிருந்து தான் அந்த ஒரு காரியம் வருது. அப்போது அநேக இடங்களுக்கு பவுல் கடந்து போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்து, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி, சபைகளை ஸ்தாபித்து, அநேக மிஷனரி பயணங்களை அவர் முன்னெடுத்து அவர் செய்தபடியினால் அவர் தன்னுடைய அடைமொழியாக அப்போஸ்தலர் என்று அவர் வைத்துக்கொள்கிறார். ஆண்டவருடைய சீஷர்களும் அநேகர் வைத்துக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். இது ஒன்று. அதுக்கப்புறம் மற்ற இன்னொரு வசனத்தை பார்க்கணும்னா 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளை இட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். விசுவாசத்தில் போதும். அப்போது இது தீமோத்தேயு எழுதப்பட்டதுனால அவர் தீமோத்தேயை ஃபாலோ பண்ணி சொல்கிறாரு. இதுலேயும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார். அப்போது எப்பயுமே ஒரு நிருபம் வந்து எழுதப்படும் போது அதனுடைய முதல் வசனத்தில் இல்லை முதல் அதிகாரத்தில் இந்த நிருபத்தை எழுதியது யார் என்று சொல்லி தெளிவாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கடிதத்துடைய முதல் பகுதி, யார் இந்த ஆசிரியர் என்பது. ரெண்டாவது, யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கும் வந்து தீத்து 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும்
இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. இதுல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு தீத்துவுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாரு முதலாவது பார்க்குறோம், யாரு எழுதுனா யாருக்கு இது எழுதுறாங்க அப்படின்றது அந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மூன்றாவது காரியம் ஆசீர்வாதம் அல்லது வாழ்த்துக்கள். யாருக்கு இதை எழுதுகிறாங்களோ அதை பெறுகிற அந்த நபருக்கு ஒரு வாழ்த்துக்களை அந்த ஆசிரியர் அந்த குறிப்பாக அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்களை பார்க்கும்போது ரோமர் 1வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் இந்த வார்த்தை பவுலுடைய எல்லா நிருபங்களிலும் இடம்பெற்றிருக்கு. இதை யாருக்கெல்லாம் அவர் எழுதுகிறாரோ இந்த ஒரு வார்த்தை ரோமர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த ஒரு வாழ்த்துக்கள் எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே இந்த வாழ்த்துக்களை அவர் சொல்லி தான் செய்திக்குள்ளாகவே கடந்து போகிறார். என்ன சொல்ல போகிறோம் இல்லை என்ன காரியங்கள் அப்படின்றதையே. சரி, 3வது காரியங்கள் முடிந்தது. 4வது காரியத்தை பார்க்கும்போது ஜெபம் அல்லது நன்றி செலுத்துதல். இந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது எதற்காக இந்த கடிதத்தை பெறுகிறவர்கள் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கும் அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும்படியாக அவங்க ஒரு காரியத்தை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் என்னுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கினதற்காக நன்றி, இல்லை இந்த காரியத்திற்கு நீங்கள் கொடுத்தீங்க உற்சாகமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பவுல் அநேக இடத்துல அதை பெறுகிற நபர்களுக்கு வாழ்த்துக்களை அவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4லிருந்து 6வது வசனத்தை பார்க்கும்போது அதில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்களா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4லிருந்து 6. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன், உங்களை குறித்து நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒரு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அவர்களை குறித்து சந்தோஷம் அடைகிறதை ஒரு நன்றியாகவும் அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பவுல் ஒரு இல்லை ஒரு ஜெபத்தையோ இல்லை ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியை சொல்லலை. ஏன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லலை. ஏன் அப்படின்னா கலாத்திய சபையை கண்டித்து பவுல் எழுதுகிறாரு. நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கண்டித்து எழுதுகிறபடினால் அவர்களுக்கு இப்போ ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியையோ இல்லை அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் தான் சொல்ல வர செய்தியையும் இந்த நன்றி செலுத்துவதும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அப்படின்றதுனால கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் மாத்திரம் பவுல் இந்த ஒரு நற்செய்தியை இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கை அவர் கொடுக்காமல் இருக்கிறார். 5, இந்த கடிதத்தினுடைய பொருள். இந்த பொருளுடைய அடக்கம் நம்ம எப்படி இப்போது லெட்டரில் நீங்கள் சொன்னது போல் பொருள்னு முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோடைய செய்தி எவ்வளவு பெருசாக போகுது அப்படின்றது அந்த ஒரு எழுதுகிற ஆசிரியருடைய காரியம்தான் பார்க்குறோம். ஏன்னா யூதாவும் யாக்கோவும் ரொம்ப சின்ன புத்தகங்களாக இருக்குது, சின்ன நிருபங்களாக இருக்குது. ஆனால் அதே பார்க்கும்போது மற்ற நிருபங்கள் தீத்துவோ இல்லை தீமோத்தேயுக்கு எழுதினது தெசலோனிக்கேயருக்கு எழுதினது பெரிய பெரிய நிருபங்களாக இருக்குது, 2 பகுதிகளாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு நிருபத்தினுடைய பொருள் எவ்வளவு பெருசாக இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது இல்லை அதோடைய செய்திகள் எவ்வளவு பெருசாக இருக்கணும், எதை அவர் முன்னிறுத்தி சொல்ல போகிறார் அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த ஆசிரியருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. கடைசியாக ஆசீர்வாதமும் அந்த முடிவுரையும் எப்படி இருக்குது அப்படின்றது எப்பயுமே பவுல் தன்னுடைய எல்லா நிருபத்துடைய கடைசி அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் அதை எழுதி வச்சிருப்பார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 23லிருந்து 24வது வசனத்தை பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 23-24. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நபருக்கு இல்லை ஒரு சபைக்கு அவர் எழுதும்போது அவருடைய இறுதி ஆசீர்வாதம் அந்த வாழ்த்துக்கள் அந்த முறிவுடை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சில இடத்துல சில வார்த்தைகள் வித்தியாசப்படும் போது இன்னும் சில காரியங்களை பவுல் எழுதுகிறார். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா அதில் இந்த கடைசியில் எழுதக்கூடிய காரியங்களில்
தன்னுடைய அடுத்த பயணத்துடைய விவரம் என்ன, அல்லது இப்பொழுது எங்கே அவர் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் அந்த கடிதத்துடைய முடிவில் சொல்கிறாரு. சில இடத்துல உடன் யாரெல்லாம் ஊழியக்காரராய் அவரோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இந்த பயணத்தில் இவர் என்னோடு கூட வருகிறார், இந்த இடத்துல எனக்கு ஒத்தாசையாய் இவர் என் கூட இருக்கிறார் அப்படின்றதையும் சில இடத்துல சொல்கிறாரு. தன்னுடைய ஜபங்களை, இந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், இந்த சபை இப்படி இருக்குது, இல்லை இந்த காரியங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்கிறார். வாழ்த்துதலை சொல்லுகிறார். சில இடத்துல தன்னுடைய அந்த பயணங்கள் முடியும் போது அவருடைய முடிவுரையை அவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பரிசுத்த முத்தத்தினால் ஒருவர் நீங்கள் முத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். கையெழுத்து, யார் இந்த இதை வந்து இந்த நிருபத்தை இது பண்ணுறாங்கன்றது, ஆசீர்வாதம், தன்னுடைய இறுதி துதி, எல்லா காரியங்கள் இதெல்லாமே இந்த முடிவுரையை தவிர்த்து பவுல் தன்னுடைய நிருபங்களில் சொல்லக்கூடிய காரியங்கள் இதெல்லாமே இருக்குது. அப்போ ஒரு நிருபம் அப்படின்றது இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளாக இருக்கிறது. இப்படி தான் இருக்கணும், இந்தந்த செய்திகள் இப்படி இருக்குன்றது பொதுவாக எல்லா நிருபங்களுக்கும், பவுல் எழுதியதாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பொதுவான நிருபங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு முறைமை இருக்குது. இப்போ தான் நம்ம எபிரேயர் நிருபத்துக்குள்ளே வரப்போகிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒரு நிருபம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்வதுக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பொதுவாகவே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது. ஏன்னா இப்போது இந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த எபிரேயர் நிருபம் புரிந்து கொள்வதற்கு ஒரு கடினமான ஒரு புத்தகம். அது போக இதை யார் எழுதியது அப்படின்றது இன்னுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம்தான். யாருமே வந்து குறிப்பிட்டு இவர் தான் இதை எழுதினார் அப்படின்னு சொல்லவே முடியல. ஏன் அப்படின்றதுக்கு நம்ம இந்த முன்னாடி பார்த்த பகுதியில் ஒரு கடிதத்தில் என்னென்ன இருக்கணும்னு பார்க்கும்போது முதலாவது நம்ம பார்த்தது என்ன, ஆசிரியர் யார் அப்படின்றது எப்பயுமே முதல் வசனத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இல்லை, போதும் மொத்தமாக வாசிக்க வேண்டாம். இதில் பாருங்கள், இதில் எங்கேயாவது ஆசிரியருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கா? இதை நான் தான் எழுதினேன் என்று, இல்லது இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் என்று பவுல் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறாரா? இல்லை. ஏன் அப்படின்னா இந்த எபிரேயர் நிருபத்திற்கு எந்த ஒரு ஆசிரியருடைய பேரோ முன்னாடியோ நடுவுலையோ முடிவுலையோ எங்கேயுமே குறிப்பிடப்படலை. குறிப்பிடப்படாததுனால இதனுடைய ஆசிரியத்துவம், இது யார் எழுதுனா அப்படின்றது ரொம்ப இத்தனை காலங்கள் ஆனாலுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இதை யார் எழுதியிருக்கலாம் அப்படின்றதுக்கு சில நபர்கள் சொன்ன சில உரைகள் உண்டு. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், தேவைப்பட்டவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது என்ன அப்படின்னா, இதை பவுல் தான் எழுதினார். எங்கே எழுதினார் அப்படின்னா, ரோம சாம்ராஜ்யத்தில் அவர் கைதியாக இருக்கும்போது இதை எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு கூற்று உண்டு. ரெண்டாவது பார்க்கும்போது இதை லூக்கா எழுதியிருக்கலாம் அல்லது பவுல் எழுதியதை லூக்கா மொழிபெயர்த்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு கூற்று உண்டு. மூன்றாவது ஒரு காரியம், ஏன் இந்த இடத்துல ஆசிரியருடைய பெயர் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொன்னால், ஆக்கிலா பிரிசில்லா என்று சொல்லி 2 நபர்கள் பவுலுக்கு மிக நெருக்கமான நபர்கள் வேதத்தில் இருந்ததை பார்க்குறோம். இதில் இந்த பிரிசில்லா இவங்க தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கக்கூடும். ஆனால் அந்த காலத்தினுடைய கட்டாயம், அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தபடியினால் அடையாளப்படுத்தி கொள்ள முடியாது. இல்லை, ஒரு பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அந்த இடத்துல அந்த செய்தியை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா யூதருடைய மார்க்கத்தையே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யூத மார்க்கம் ஒரு பெண்களுக்கு மிகவும் மோசமான ஒரு மார்க்கம், யூத மார்க்கம் என்று பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா, ஒரு யூதன் அதிகாலமே எந்திரிச்சு ஜெபிப்பான் அப்படின்றது ஆண்டவரே அவர் அதிகாலமே ஜெபிச்சாருன்றதெல்லாம் பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது ஒரு யூதன் எதற்காகலாம் ஜெபிப்பான் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளை கொடுத்ததற்காக, என்னை ஆசீர்வதித்ததற்காக. மூன்றாவது என்னன்னு சொன்னால், என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்கு நன்றி அப்படின்னு ஒரு யூதன் டெய்லி ஜெபிப்பான். இது எப்படி இருக்குது? ஒரு பெண்ணாக நீர் என்னை படைக்காததற்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு நன்றி செலுத்துகிறார் அவர். அப்போ இப்படியாக, இது மட்டுமல்ல, பெண்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது. அவங்க எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச முடியாது. அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே பார்க்கும்போது பெண்கள் ஒரு உடைமை தான். அவங்கள எந்த இடத்துலையுமே ஒரு ஜீவனாக மதித்ததே கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு யூத மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வரும்போது ஆண்டவர் பெண் சீஷர்களையும் தன்னோட சேர்த்து கொள்கிறாரு. அதனால தான் யூதர்களுக்கு ரொம்ப இடிக்குது. ஏன் அப்படின்னா இவங்கள வீட்டிலேருந்தே வெளியே வர விட்டது கிடையாது, இவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கொடுத்ததே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த எல்லா சடங்காச்சாரத்தையும் எல்லா ஸ்டீரியோடிபிக்கலான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து அவர் எல்லாரையுமே தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக, அதாவது இழிவாக எண்ணப்பட்டவர்கள், அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்வது போல எல்லாவற்றையும் இழிவாக எண்ணப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாரையுமே சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்தபடினால இந்த ஒரு இடத்துல இந்த நிருபத்தை எழுதினது பிரிசில்லாவாக இருக்கக்கூடும். ஆனால் இதை எபிரேயருக்கு எழுதுகிறாங்க. அதாவது எபிரேயரில் இருந்த யூத மார்க்கத்தில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு இது எழுதுகிறபடினால் இப்போ அவங்களுக்கு திரும்பி எழுதும்போது என்னதான் சில காரியங்கள் என்ன பண்ணியிருக்கு, உள்ளேயே ஊறி போய் இருக்கு. அந்த ஊறி போன விஷயத்தில் ஒரு பெண்ணை அவர்கள் அங்கீகரிக்க போகிறதே கிடையாது. அதனால ஒரு பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை பிரிசில்லா இந்த இடத்துல தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு கூற்று இருக்கு. அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கும்போது இந்த ஆசிரியர் யாருன்னே தெரியல, ஆனால் இந்த ஆசிரியர் பவுல் எழுதினது போல அதே ஒரு மெத்தடில் எழுதுகிறாரு. பவுல் எழுதின மாதிரியே பவுல் என்னெல்லாம் சொல்லுவாரோ அப்படிப்பட்ட காரியங்களை அவர் குறிப்பிட்டு எழுதுறதுனால நம்மளுக்கு பவுல் மாதிரி தெரியுது, ஆனால் இது பவுல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று சேர்ந்து வருது. அடுத்து இது இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற காரியங்கள் சிலது தான் ஆதாரத்தோட சில காரியங்களை ஆதாரத்தோட அல்லது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 200 ஆண்டுகள் கழித்து வந்த தெர்த்துலியன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாரியர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க மற்றவங்க எல்லாரையும் தாண்டி இவர் தனியாக ஒரு கூற்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரணபா இதை எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி. ஏன்னா பவுலோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் யார்? பரணபா. அவர்கள் ஊழியத்து நிமித்தமாக தான் சில இடத்துல அவர்கள் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர் அந்த இடத்துல ஒன்றாவே இருந்ததுனால ஒருவேளை அந்த மொழிகள் அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கு. அதனால் பரணபா இதை எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் எழுதினாலும் சரி இதை ஆவியானவர் வேதத்திலே கொடுத்திருக்கிறார். இது ஆவியானுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவனால் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. 16 2 தீமோத்தேயு 3:16 நினைக்கிறேன், நான் தப்பாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர் பொருந்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. அதை தான் இவருமே தெர்த்துலியனுமே இதை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதை இவன் எழுதுனா அவன் எழுதுனா எதுவுமே கிடையாது. இதை யார் எழுதியிருந்தாலும் இதை ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அவர் அருளப்பட்ட வார்த்தைகளாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தெர்த்துலியன் இவர் சொல்கிறார். யூசிபஸ் என்று சொல்லி கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பின்பு 400 ஆண்டுகள் கழித்து வந்த இவர் ஒரு ஆசாரியர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக பவுல் தான் இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்த எல்லா வேத ஆசாரியர்கள் எல்லாருமே அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களை பார்க்கும்போது அது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியை அறிந்து அதை வாசித்து ஆராய்ச்சி செய்கிற வேத வல்லுநர்கள் அவர்கள் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, இது நிச்சயமாக எந்த டவுட்டுமே வேணாம், எந்த சந்தேகமும் கிடையாது, இதை பவுல் தான் எழுதியிருக்கக்கூடும். ஏன்னா அவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிற காரியங்களும் எபிரேயர் நிறுவமே பழைய ஏற்பாட்டினுடைய பயங்கரமான ஒரு நிழலாட்டம் தான். பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்குது, இதுதான் இயேசு கிறிஸ்து, இது இந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தின் சம்பவங்களை எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறதுனால நம்ம பவுலை குறித்து பார்க்கும்போதே வேத பிரமாணத்தில் தேறின ஒரு மனுஷனாய் அவர் இருந்தபடினால இது நிச்சயமாக இதை பவுல் தான் எழுதியிருக்க முடியும். அதுவும் அவர் யூதர்களுக்கு எழுதுகிறாரு. யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஆபிரகாம் அவங்களுக்கு பயங்கர பெரிய ஒரு நபராக இருக்கிறதுனால அவர்களை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறதுனால இது நிச்சயமாய் இதை பவுல் தான் எழுதியிருக்க முடியும், இதை வேறு யாருமே இப்படி எழுதியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க.
அடுத்து இது ரொம்ப ஆதாரபூர்வமாக வந்த காரியம் என்ன அப்படின்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில பதிப்பேடில் வந்து 1611 ஆண்டில் அந்த ஆண்டு வெளிவந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய பைபிளில் தான் முதலாவது த எபிஸ்டல் ஆஃப் பால் தி அப்போஸ்டல் டு த ஹீப்ரூஸ், அதாவது பவுல் அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி 1611 ஆண்டில் தான் இதை வந்து தெளிவாக ஒரு வேதத்தில் அவங்க பதிவேடு செய்கிறாங்க. அதில் இருந்து தான் இது வந்து பவுல் எழுதினாருன்னு சொல்லி எல்லாருமே சரளமாக அதை சொல்லக்கூடிய காரியமே இருக்குது. அதுக்கு முன்பாக பவுல் எழுதினார்னு சொல்லி எல்லாருமே நம்பினாலும் அதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்றதுனால அதை யாருமே ரொம்ப கை கொண்டு அதை மற்ற இடத்துல சொல்லலை. அதோட இதை நம்ம இன்னுமே அந்த காரியங்களை விட்டு இந்த எபிரேயர் நிருபம் எப்படி வந்து பவுலால் தான் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றதற்கு சில வசனங்கள் உண்டு. அதை நான் வேகமாக சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே அதை வாசிக்கும் போது அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனம் ரோமர்லையும் எழுதியிருக்கு, கலாத்தியர்லையும் எழுதியிருக்கு, இந்த எபிரேயர் நிருபத்திலையும் எழுதியிருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ பாருங்க, இந்த இடத்துல பவுல் ரோமருக்கு எழுதும் போதும் எழுதியிருக்கிறாரு, கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் எழுதியிருக்கிறாரு, இந்த யூதர்களுக்கு எழுதும் போதுமே இதை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறாரு. அப்போ இதை பவுல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு காரியம் உண்டு. இல்லை அப்படின்னா இதை பவுல் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்றதுக்கு இன்னொரு காரியம் வந்து எபிரேயர் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் அடுத்து அப்படியே 13வது அதிகாரத்துடைய 19-23வது வசனம். 13வது அதிகாரம் 19வது வசனம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். 23. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. போதும். இப்போ இதுலேயும் பார்க்குறோம், கட்டப்பட்டிருக்கிறவராய் இந்த இடத்துல அநேக நாட்களாய் சிறைவாசத்தில் இருக்கிற ஒரு நபர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது வேதத்தில் அநேக ஆண்டுகள் ஊழியத்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நபர் யாருன்னா அது பவுல் தான். பேதுரு வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அது ரொம்ப ஒரு குறுகின காலம்தான் அவர் சிறையில் இருந்தார். ஆனால் நீண்ட காலங்களாக இருந்தது இந்த பவுல் அப்போஸ்தலர் மட்டும்தான். அதோட 23வது வசனத்தில் பார்க்கும்போது தீமோத்தேயு குறித்து சொல்கிறார். தீமோத்தேயு வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பவுலை தவிர்த்து வேற யாருக்கூடையுமே அவர் ஊழியத்தில் இணைந்து அவர் எந்த இடத்துலையும் சம்பாதித்ததாக எந்த ஒரு இடத்துலையுமே குறிப்பிடப்படலை. அதனால இந்த வாக்கியங்கள், அதாவது பவுல் தன்னுடைய மற்ற நிருபங்கள் எழுதின வார்த்தைகள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனாலையும், அநேக சிறைவாசத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுனாலையும், தீமோத்தேயு கூட இருக்கிறாரு அப்படின்றதையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இதை பவுல் தான் எழுதினார் என்று சொல்லி நம்மளால் உறுதியாக நம்ப முடியும். அப்போ ஏன் முன்னாடி அவ்வளோ சொல்லி எனக்கு குழப்பினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வேதப்பாட வகுப்பாக இருக்கிறபடினால் அந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காரியங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். எபிரேயர் நிருபத்தை யார் தான் எழுதினார்? பவுல் தான் எழுதினார். சரி, ஒரு நல்ல ஒரு காரியத்தில் ஒரு முடிவிற்குள்ளாக நாம் வந்துட்டோம். சரி, அடுத்து மறுபடியும் ஏன் பவுலாக இருந்தால் ஏன் பவுல் தன்னுடைய பேரை குறிப்பிட்டு எழுதலை அப்படின்னா அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது. என்ன அப்படின்னா, எபிரேயருக்காக இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறாரு. எபிரேயருக்கு எழுதுறதுனாலேயே என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே யூதர்களுக்கான எல்லா முறைமைகளையுமே பவுல் உடைச்சி பேசுகிறாரு. இது நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தை தொடர்ந்து நீங்கள் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, விருத்த சேதனை செஞ்சாதான் இதுன்றீங்க, இல்லை நாங்களாம் மாம்சத்திலிருந்தே நாங்களாம் யூதர்களாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறபடினால், இல்லை உள்ளத்தினால் யூதனானவனே யூதன், ஆவிக்குரிய யூதன் என்று சொல்லியும், இல்லை நீங்கள் இருதயத்தில் விருத்த சேதனை பண்ணணும், ஏதோ மாம்சத்தில் நீங்கள் செய்கிறதுனால ஒரு பெரிய காரியம் கிடையாதுன்றலாம் பழைய ஏற்பாட்டின் முக்கியமான எல்லா உடன்படிக்கைகளை இவர் உடைத்து பேசுகிறதுனால எபிரேயருக்கு முன்பாக பவுலுக்கு ரொம்ப எதிர்ப்புகள் இருந்துச்சு. அவரை யாருமே அநேக இடத்துல ஏற்றுக்கொள்ளலை. அவரை அடித்தது, அவரை துன்புறுத்தினது எல்லாமே எந்த சபையினால் அவர் பெந்தேகோஸ்தே சபையை துன்புறுத்தும்படியாக அனுப்பப்பட்டாரோ அந்த சபை இப்போ இவரை துன்பப்படுத்துது. ஏன் அப்படின்னா, நீ இப்போ அவங்க கூட போய் சேர்ந்து நீ இதே காரியங்களை இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னாரோ
அந்த காரியங்களை நீ பின்பற்றி பேசுகிறபடினால் நீ அவனை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு தான் அநேக நேரத்தில் பவுலுக்கு விரோதமாக வராங்க. பவுலை குறித்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு நிருபங்கள் எழுதப்படுது, ஹை பிரீஸ்டுக்கு எழுதுகிறாங்க, இவனை எப்படியாவது முடக்கணும், இவனை சிறைச்சாலையில் போடணும், எல்லாமே இந்தப்பட்ட காரியங்களுக்காக செய்யப்பட்டது தான். அதனால் இப்போது திரும்பி இவர் எபிரேயருக்கு இவர் எழுதுறதுனால, யூதர்களுக்கே இவர் எழுதுறதுனால, ஒருவேளை இப்போது என் பேரை போட்டு நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னால் இவர்கள் அந்த செய்தியை அங்கீகரித்து கொள்ள மாட்டாங்க. இல்லை ஒருவேளை இவரை அடித்தவங்களும் அந்த இடத்துல இருந்து பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதினார் அப்படின்றது அவங்க கைக்கு வரும்போது அது அவர்களுக்கு சங்கடமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒருவேளை பவுல் தன்னுடைய பேரை குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஏன் பவுல் பேரை எழுதலை அப்படின்றதுக்கு நம்ம இந்த காரியத்தை சொல்லலாம். சரி, அடுத்து என்ன வரணும்? யார் எழுதினான்றதை பார்த்தாச்சு, யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கணும்ல. அப்போ யாருக்காக எழுதப்பட்டதுன்றது நம்மளுக்கு தெரியுது, யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த யூதர்களுக்காக ஏன் இதை எழுதினார் அப்படின்றது தான் இந்த பொருள் நம்ம உள்ளே வரோம். பொருளுக்காக நம்ம இதோடைய கருப்பொருள் உள்ளே வரும்போது எதற்காக ஏன் யூதர்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யூதர்கள் ஆண்டவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்பாக இப்போ அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்ச காலம் எந்த ஒரு உபத்திரவமும் ரொம்ப இல்லை, ரொம்ப சுமூகமான ஒரு காரியம் தான் இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் மரித்த பின்பு நம்ம அப்போஸ்தலர் முற்பகுதியில் நம்ம பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபிக்க போனாங்க, பிரசங்கம் பண்ண போனாங்க. இது எல்லாமே சூழ்நிலைகள் கொஞ்சம் சுமூகமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இவங்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் வருது. இல்லை இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடைகள் வருது, விரோதமான காரியங்கள் செய்யப்படுது. இவர்களை துன்புறுத்தவும், இவங்களை அடிக்கவும், இவர்களை சிறைச்சாலையில் போடவும் இவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுறபடினால தான் சபை தனியாக வருது. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் அப்படின்ற சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னா, யூதர்கள் அதுவும் முக்கியமாக பார்க்கும்போது பரிசேயர் சதுசேயர் எல்லாமே கவர்மெண்ட்டோட ரொம்ப சேர்ந்துருப்பாங்க. அதனால் அந்த ராஜாக்களோட அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்ததுனால நீங்கள் இவங்களை வளர விடக்கூடாது, நீங்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் அநேக காரியங்கள், அதாவது ஹிஸ்ட்ரி நம்ம பேச போனோம் அப்படின்னா கிறிஸ்தவ மார்க்கம் கடந்து வந்த பாதை ஒரு ரொம்ப கொடூரமான பாதை தான். அதுவும் நீரோ மன்னனுடைய காலத்தில் பார்க்கும்போது அநேக உபத்திரவத்துக்குள்ளாக இவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை ஒரு கம்பில் கட்டி அவர்களை கொளுத்திடுவாங்க, அவ்வளோதான். அவர்கள் அங்கே எரிந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அவங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட். அப்போ எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் பாருங்கள். எரியும் போது அமைதியாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருக்கும். நம்மளுக்கு கேட்கும் போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், அப்படி எரிந்து கொண்டிருக்கிறவர்களை பக்கத்தில் நின்று பரியாசம் பண்ணுவாங்களாம். இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து தான் கிறிஸ்தவ மார்க்கம் படிப்படியாக கடந்து வருது. அப்படி கடந்து வரும்போது இந்த உபத்திரவ காலத்தின் மத்தியில் இவங்க இருக்கிறாங்க. யூதர்கள் இப்போது ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் இப்போ கண் கூட இந்த உபத்திரவத்தெல்லாம் பார்க்குறாங்க. சிறைச்சாலையில் போடுறதும், இவங்களை அடிக்கிறதும், இவங்களை கொலை செய்கிறதும், இவங்களை இந்த மாதிரி நிர்வாணப்படுத்துறதும், இவங்களை ரொம்ப மோசமாக மற்ற நபர்கள் இவர்களை நடத்துகிறாங்க அப்படின்றது எல்லாமே இவங்க பார்க்கறதுனால இந்த யூதர்கள் அதாவது யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு இருதயம் வலுவி போகிறது. ஐயோ, நம்ம இத்தனை நாள் நம்ம ரொம்ப சுமூகமான ஒரு வாழ்க்கையில் இருந்தோம், ஆனால் இப்போ என்ன நடக்குது? உபத்திரவ காலம், பிரச்சனை அதிகமாகுது. நம்மளை, அதாவது இவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால வீட்டில் சேர்க்க மாட்டுறாங்க. இல்லை இவர்களுடைய சொத்துக்கள் அந்தஸ்துகள் எல்லாம் பிடுங்கப்படுது. இவங்க ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு இவங்க மறுபடியும் போயிடுறாங்க. அதுவும் யூத மார்க்கத்தில் சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது ரொம்ப முக்கியம். சமுதாயத்தில் மேலிடத்தில் இருக்க வேண்டியது அல்லது மதிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஒரு மேசியாவாக, ஒரு இரட்சகராக நம்பவில்லை. அதனால் அவரை நம்புகிறவங்களாம் இவங்க சோஷியலி ரொம்ப கீழே, சமுதாயத்தில் ரொம்ப கீழ்ப்பட்ட நபர்களாக இவர்கள் மதித்ததுனால இந்த யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போது உபத்திரவத்துக்குள்ளாக போகும்போது இவங்க இருதயம் வழுவி போய், ஆஹா நம்ம இன்னும் இங்கே இருந்தோன்னா ஒன்று நம்மளை கொன்றுவாங்க, இல்லை அவமானப்படுத்துவாங்க, இல்லை நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிரும். அதனால் இதற்கு பயந்து இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டுமாக யூத மார்க்கத்திற்கு பின்வாங்கி போகிறாங்க. அதாவது வழுவி போய் பின்மாற்றத்திற்குள்ளாக போய் அவங்க யூத மார்க்கத்திற்கு திரும்பி போகிறதுனால இந்த எபிரேய சபைக்கு, இந்த யூதர்களுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. எழுதும்போது தான் எல்லா காரியத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் வழுவி போகாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, இந்த காரியங்கள் எல்லாமே
உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரோடு பாடுகளை செய்தால் நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள் என்றுலாம் சொல்லி சில வார்த்தைகள் எல்லாம் அவர் ரொம்ப அவர்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகள். அதுவும் எபிரேயரில் முக்கியமான வார்த்தை விசுவாசம். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் இருங்கள்னு சொல்லி ஒரு முழு அதிகாரமே விசுவாசத்திற்கென்றே சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த எபிரேயர் நிருபத்துடைய சில முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எபிரேயர் நிருபத்தில் விசுவாசம் என்கிற வார்த்தை 31 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 31 தடவையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது? 31 நாட்கள் இருக்குது. இந்த 31 நாட்களும் நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். நம்ம இல்லை, ஏன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் 366 தடவை இருக்குது, லீப் இயரோட சேர்த்து இருக்குது. அதனால் அப்படி ஒரு காரியத்தை சொல்கிறதுனால இந்த இடத்துல விசுவாசம் அப்படின்ற இந்த வார்த்தை 31 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால நம்ம எல்லா நாளும் நம்முடைய சூழ்நிலைகள் விரோதமாக இருந்தாலும், நம்மளுக்கு எல்லா நபர்களும் நம்மளை எதிராக நினைத்தாலும், நம்மளை ஏளனமாய் பேசினாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நீங்கள் அவமானப்பட்டாலும், இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாசத்தில் இருந்தவர் உங்களுக்காக வந்து அடைக்கப்பட்டார். அவர் உங்களுக்காக அவமானப்படுறதுக்கு அவர் அதை ஒரு ஏளனமான காரியமாக எண்ணலை. அதை அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உற்சாகமாக இருந்தார். வருங்காலத்தில் வரும் பொருட்டு அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் உபத்திரவப்படுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பழைய ஏற்பாட்டு முன்னோர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் அந்த ஆண்டவரை குறித்ததை ஒரு பெரிய புரிதல் இல்லைனா கூட அவர்கள் உற்சாகமாய் ஆண்டவரை பின்பற்றினார்கள், உண்மையாக இருந்தாங்க, அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டிருந்தாங்க. மற்ற ஜனங்கள் எவ்வளவு கீழ்ப்படியாமல் போனாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமான நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சிறைச்சாலையில் அவங்க இருக்கும்போது சரி, சிறையிருப்பு காலகட்டத்தில் இருக்கும்போது கூட அவர்கள் அந்த உடன்படிக்கை கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பின்பற்றி அவர்கள் உற்சாகமாக இருந்தார்கள். அதனுடைய நீட்சியாக தான் இயேசு கிறிஸ்துவும் வந்து நமக்காக இறங்கி வந்து அடிக்கப்பட்டு நமக்காக அவர் சிலுவையை சுமந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தியாக்கி அவர் போயிருக்கிறாரு. அதனால் இவ்வளவு கிருபைகளை பெற்றிருக்கிற நீங்களும் விசுவாசத்தோடு தான் இருக்கணும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் வலுவி போயிடாதீங்க, நீங்கள் இந்த விசுவாசத்தில் நீங்கள் தரித்திருங்கள் என்றெல்லாம் சொல்லி சில, அதாவது இதில் தான் வந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள்னு சொல்லப்படுற வார்த்தை. ஏன் அப்படின்னா, சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ உபத்திரவத்து நிமித்தமாக இப்போ சபைக்கு வரலை. அதனால பவுல் சொல்கிறாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்கள் தரித்திருங்க, நீங்கள் சபையில் உண்மையாக இருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த விசுவாசத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் உறுதியாக நீங்கள் ஓடும்போது நீங்கள் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஒரு புத்தகத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பின்மாறி போனால் நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட முதல் புத்தகம் எபிரேயர் புத்தகம் தான். இந்த எபிரேயர் புத்தகத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, 4 சுவிசேஷங்கள் நம்ம சொல்கிறோம். என்னது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 5வது சுவிசேஷம் என்று இந்த எபிரேயர் நிருபத்திற்கு இன்னொரு பேர் உண்டு. ஏன்னா ரட்சிப்பை குறித்தும் இது சொல்கிறதுனால. அப்போது இந்த ரட்சிப்பை நீங்கள் ஒரு விசை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பின்மாறி போனீங்க அப்படின்னா நீங்கள் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லி அநேக வார்த்தைகளை இந்த யூதர்கள் அவர்கள் உற்சாகப்பட்டு அவர்கள் மீண்டுமாய் ஆண்டவருக்குள்ளாக நிலை நிற்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக எழுதப்பட்டது தான் இந்த எபிரேயர் நிருபம். அதனால் இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம வருங்காலத்தில் நம்ம இன்னும் பார்க்கும்போது இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது, எதெல்லாம் நான் எடுத்துக்க முடியும், இல்லை பவுல் குறைவுகளாக சொல்லப்பட்டிருக்க, இல்லை பின்மாற்றத்திற்கு நேராக சோர்வுகளை சொல்லி, இல்லை பலவீனங்களை சொல்லி, இல்லை உபத்திரவங்களை சொல்லி பின்மாறி போனவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லியெல்லாம் அவர் உற்சாகப்படுத்தினாரோ, அந்த வார்த்தைகளை எபிரேயருக்கு யாருக்கோ அவர் எழுதினார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக எடுத்துக்கொள்வோம். நமக்கு முன்பாக ஓடின விசுவாச ஓட்டத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நாம் ஓடுவோம். அவர் அந்த ஓட்டத்தை துவக்கினவர், அதை முடிக்கவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே இந்த எபிரேயர் நிருபத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள இந்த வேதப்பாட வகுப்பில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் பின்வாங்கி போனது போல் ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை பின்வாங்கி போகாதபடிக்கு உமக்குள்ளாக நாங்கள் பற்றி வேறு ஒன்றை
கனித்தருகிறவர்களாக இருக்க கிருபை தாங்க தகப்பனே. உபத்திரவங்களை சொல்லி, காரணங்களை சொல்லி, சூழ்நிலைகளை கை காமிச்சு ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு, எங்கள் இருதயங்கள் சோர்ந்து போய் வலுவி போகாதபடிக்கு உமக்குள்ளாக நாங்கள் நிலை நிற்க பண்ணுங்க தகப்பனே. எப்படி ஒரு ஆண்டவரே பவுலை கொண்டு அந்த ஜனங்களுக்கு நீர் பேசினீரோ அதே வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. எந்த காரியங்கள்லாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்மாற்றங்கள் இருக்கோ, எந்த காரியங்கள்லாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பின்மாற்றத்துக்கு நேராக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமோ, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோமோ, ஆண்டவரே எங்களுடைய இருதயம் வலுவி போய் கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தெல்லாம் எங்களோடு நீங்கள் பேசி எங்களை இன்னும் விசுவாசத்திலே ஆண்டவரே நீர் நிலைநிற்க செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களோடு தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ நீர் அல்ல. நீர் பேசுகிறவர். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மை சார்ந்து இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு பேசி எங்களை நல்ல வழியில் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக எங்கள் இருதயங்களை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி இம்மட்டுமாக உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கேட்டு விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் அவர்களுக்கு ஜெயமாய் மாற்றி தரும்படியாக உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உடைய நாமத்திற்கே நீங்கள் மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரை. ஊழியத்திற்கு கடந்து சென்று மீண்டுமாக ஆண்டவரை சென்னைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிற எங்கள் போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் பத்திரமாய் வந்து சேர கிருபை தாங்க ராஜா ஆண்டவரை. எந்த சோதனைகளோ சேதங்களோ தாக்காதபடிக்கு நேர்த்தியாய் கொண்டு போன தேவன், மகிமைப்பட்ட தேவன், நீர்தாமை பத்திரமாய் திரும்பி கொண்டு வந்து சேர்க்கும்படியாக எங்கள் போதகருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.